அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை சோப் செஞ்சது தான் வீடியோ போட்டிருக்கேன். என்னென்ன மூலிகைன்னு நான் அதிலே ஸ்க்ரீன்லேயே வரும். அந்த மூலிகையில் போட்டு நான் செஞ்ச சோப்பு நல்லா இருக்குங்க. ஸ்மூத்தாக நல்லா இருக்குது. வாசனை மட்டும் மூலிகை வாசனை தான் இருக்கும். எல்லாமே ஸ்கின்னுக்கு நல்லதுங்க. அதில் சேர்த்துருக்க மூலிகைலாம் கற்றாழை, வேப்பிலை, குப்பைமேனி, அம்மன் பச்சரிசி, கருந்துளசி, கருநொச்சி, ஓமவல்லி, புதினா, வேறு என்ன மிஸ் பண்ணேன் இதில், கிணற்று பூண்டு, இப்படி 9 வகையான மூலிகையை சேர்த்து அது கூட விட்டமின் இ மாத்திரை 2 சேர்த்து நான் அந்த மோல்டு சோப்பு செய்வோம்ல மோல்டு அதுக்கு வரும்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா 2 தான் வந்துச்சு. புதினா சாறு ஏற்கனவே எடுத்து வடிகட்டி வச்சுருந்தேன். இது எல்லா விழுதுமே வடிகட்ட முடியலை. அந்த கற்றாழையை நல்லா ஜெல்லை அலசிடணும். அலசிட்டு அந்த ஈரத்தன்மை அந்த கற்றாழை சாறு அந்த புதினா சாரோடு போட்டு நல்லா மைய அரைச்சாச்சு. ஆனால் வடிகட்ட முடியலை. சரி மூலிகை தானே அப்படின்ட்டு போட்டு செஞ்சேன். 2 விட்டமின் மாத்திரை 2 சோப்பு தான் வந்துச்சு. ஆனால் நல்லா நுர வருது. குளிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும்